ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா அண்ட் நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு டேட் December 10th, 2025 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை பத்தி ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. இங்க நாம டிஸ்கஸ் பண்ற எல்லா நியூஸும் ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. மற்ற சோர்சஸ் மாதிரி வளவரன் இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் சூப்பர் கன்சைஸா இருக்கும். ஆமா நிலா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். மற்ற சோர்சஸை விட 5 மடங்கு கம்மியான கண்டென்ட் கொடுத்தாலும் நம்ம மெட்டீரியல் படிச்சவங்க ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல மேக்ஸிமமா 29 அட்டம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி A to Z எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கியூரேட் பண்றாங்க. ஸோ சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிடுங்க. சூப்பர் சிபி. சரி, இன்னைக்கு நியூஸ்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். டிஜிலாக்கர்ல ஒரு புது ஃபீச்சர் வந்திருக்கு. அது என்ன சிபி? இது ஒரு சம் அப்டேட் நிலா. நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன், அதாவது NEGD, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கூட சேர்ந்து டிஜிலாக்கர்ல பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸ், அதாவது PVR ஃபீச்சரை லான்ச் பண்ணிருக்காங்க. ஓ, அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனை டிஜிலாக்கர்லயே பாத்துக்கலாமா? எக்ஸாக்ட்லி. வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் நம்ம டிஜிலாக்கர் அக்கவுண்ட்ல இஷ்யூட் டாக்குமெண்ட்ஸ் செக்ஷன்ல நம்ம PVR பாத்துக்கலாம். இனிமே பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் தேடி அலைய வேணாம். எல்லாம் டிஜிட்டல் மயம். வாவ், கன்வீனியன்ட்டா இருக்கு. சரி, அடுத்த நியூஸும் ஒரு நல்ல நியூஸ். நம்ம டார்ஜிலிங் ஆரஞ்சுக்கு GI டேக் கிடைச்சிருக்கு. சூப்பர். வெஸ்ட் பெங்கால்ல இருந்து டார்ஜிலிங் மேண்ட்ரின் ஆரஞ்சு, அதாவது அங்க லோக்கலா சூந்தலான்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் கொடுத்திருக்காங்க. சிபி, இந்த GI டேக்னா என்னன்னு நம்ம லிசனர்ஸ்க்கு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். கண்டிப்பா. GI டேக்ன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல விளையிற பொருளுக்கு அதோட தரம் மற்றும் தனித்தன்மைக்காக கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம். அந்த ஊரோட பேரை சொன்னாலே அந்த ப்ராடக்ட் ஞாபகம் வரும்ல, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், மதுரை மல்லி, காஞ்சிபுரம் பட்டு. பர்ஃபெக்ட். இந்த டேகை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது மிரிக்ல இருக்கிற டார்ஜிலிங் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு சிபி. இந்தியால முதல்ல GI டேக் வாங்கின ப்ராடக்ட் எது தெரியுமா? டார்ஜிலிங் டீ, ரைட்? 2005 வாங்கினாங்க. கரெக்ட். நம்ம சிபி. சரி, இப்ப பேங்கிங் நியூஸ்க்கு போலாம். RBI ஏர்பே பேமெண்ட் சர்வீசஸ்க்கு ஒரு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஆமா நிலா, ஏர்பே இனிமே ஒரு கிராஸ் பார்டர் பேமெண்ட் ஆக்ரிகேட்டரா செயல்படலாம்னு RBI லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது யூனிஃபைட் பேமெண்ட் ஆக்ரிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் கீழ வருது. கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர்னா வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்ப இல்ல இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப ஹெல்ப் பண்ற ஆளா? சிம்பிளா சொல்லணும்னா எஸ், அவங்க ஆன்லைன், பிசிக்கல் அண்ட் கிராஸ் பார்டர்னு எல்லா விதமான பேமெண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணலாம். இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் இனிமே ஏர்பே மூலமா இன்னும் ஸ்மூத்தா நடக்கும். காட் இட். அடுத்ததா நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க் PNB அவங்க லக்ஸூரா அப்படின்னு ஒரு புது கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமா நிலா, இது ஒரு பிரீமியம் ரூபே கிரெடிட் கார்டு. 21 இருந்து 70 இயர்ஸ் இருக்கிற ஹை வேல்யூ கிரெடிட் கார்டு செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் ஆச்சே, மார்க்கெட்ல பிரசன்ஸை அதிகப்படுத்த வேண்டாமா? அதே லான்ச்ல இன்னும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சே சிபி. ஆமா நிலா, இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவரை அவங்களோட முதல் ஃபீமேல் பிராண்ட் அம்பாசிடரா அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் டிஜி சூர்யா கர்னு ஒரு டிஜிட்டல் ரூஃப்டாப் சோலார் ஃபினான்சிங் ப்ராசஸும் லான்ச் பண்ணாங்க. கடைசியா ஆன்லைன் கோல்ட் புல்லியன் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக இந்தியா இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச்லயும் ஜாயின் பண்ணிட்டாங்க. PNB ஒரே கல்ல பல மாங்க அடிச்சிருக்காங்க. ஆமா. சரி, இப்ப அக்ரிமெண்ட் செக்ஷனை பார்க்கலாம். NPCI இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட் கம்போடியாவோட ஒரு பேங்க் கூட MOU சைன் பண்ணிருக்காங்க. எஸ், NPCIயோட குளோபல் ஆர்ம். அவங்க கம்போடியாவை சேர்ந்த ACLEDA பேங்க் PLC கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. இதனால இந்தியாக்கும் கம்போடியாக்கும் நடுவுல QR பேஸ்ட் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். அப்போ நம்ம UPI இனி கம்போடியாலையும் யூஸ் பண்ணலாமா? எக்ஸாக்ட்லி. நம்ம UPI-ய கம்போடியால அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்போடியாவோட நேஷனல் QR நெட்வொர்க் KHQR இந்தியாவில் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த KHQR நெட்வொர்க்கு ஸ்பான்சரிங் பேங்கா ACLEDA பேங்கை நேஷனல் பேங்க் ஆஃப் கம்போடியா நியமிச்சிருக்காங்க. நம்ம UPI குளோபல் ஆகிறதுல இது ஒரு பெரிய ஸ்டெப். ஃபென்டாஸ்டிக். அடுத்த அக்ரிமெண்ட் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்க்கும் மாஸ்டர் கார்டுக்கும் நடுவுல. ஆமா, இது ஒரு 2 இயர் MOU. இந்தியாவை ஒரு குளோபல் டூரிசம் ஹாட்ஸ்பாட்டா பூஸ்ட் பண்றது தான் இதோட நோக்கம்.
மாஸ்டர் கார்டோட பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி இந்தியாவோட அட்ராக்ஷன்ஸை ப்ரொமோட் பண்றது, கீ டிராவல் ரூட்ஸை ஐடென்டிஃபை பண்றது, டிஜிட்டல் பேமெண்ட்ஸை ப்ரொமோட் பண்றதுன்னு நிறைய பிளான்ஸ் இருக்கு. கிரேட் இனிஷியேட்டிவ். நம்ம நாட்டோட டூரிசமுக்கு இது பெரிய பூஸ்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக இந்த மாதிரி குவாலிட்டி கான்டென்ட் கொண்டு வர நாங்க ரொம்பவே எஃபோர்ட் போடுறோம். ஸோ ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா நண்பர்களே. அண்ட் ஃபார் அ ஸ்மார்ட்டர் வே டு லேர்ன், மறக்காம கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை சுலபமா மெமரைஸ் பண்ண அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சீங்கன்னா வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆப்பை செக் பண்ணி பாருங்க. ஓகே, பிரேக் முடிஞ்சது. பேக் டு த நியூஸ். இப்போ ரிப்போர்ட்ஸ் கேட்டகரி. சிப்ரி டாப் 100 ஆர்ம்ஸ் கம்பெனிஸ் பத்தின ரிப்போர்ட் வந்திருக்கு. சொல்லுங்க சிபி, இந்த வருஷம் ஆர்ம்ஸ் ரெவென்யூ எப்படி இருக்கு? டாப் 100 கம்பெனிஸோட டோட்டல் ஆர்ம்ஸ் ரெவென்யூ 2024ல ரெக்கார்ட் $679 பில்லியனை தொட்டிருக்கு. இது போன வருஷத்தை விட 5.9% அதிகம். ஆஸ் யூஷுவல், யுஎஸ்ஏவை சேர்ந்த லாக்ஹீட் மார்டின் கார்ப்பரேஷன் தான் டாப்ல இருக்கு, வித் a revenue of $71.04 billion. நம்ம இந்தியன் கம்பெனிஸ் இந்த லிஸ்ட்ல இருக்காங்களா? ஆஃப் கோர்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL 44th இடத்துலையும், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் HBL 58th இடத்துலையும் அண்ட் மசுகான் டாக்ஸிப் பில்டர்ஸ் லிமிடெட் MDL 91st இடத்துலையும் இருக்காங்க. இவங்க 3 பேரோட கம்பைன்ட் ரெவென்யூ $7.5 billion. சூப்பர். ஹையஸ்ட் growth எந்த கம்பெனி சிபி? செக் ரிப்பப்ளிக்கை சேர்ந்த செக்கோஸ்லோவாக் குரூப் 46th ரேங்க்ல இருந்தாலும் 193% growth ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அன்பிலீவபிள் growth. வாவ். சரி, பிசினஸ் நியூஸுக்கு வருவோம். பாரத் டாக்ஸி அப்படின்னு ஒரு புது ரைட் ஹீலிங் பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. ஆமா, இதை லான்ச் பண்ணிருக்கிறது சஹகார் டாக்ஸி கோஆபரேட்டிவ். இது டெல்லி அண்ட் குஜராத்ல இப்போதைக்கு பீட்டா ட்ரையல்ல இருக்கு. இதோட ஸ்பெஷல் என்னன்னா, இது ஒரு கோஆபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம், அதாவது டிரைவர் ஓன்ட் ஆல்டர்னேட்டிவ். டிரைவர் ஓண்டுனா ஓலா ஊபர் மாதிரி இல்லாம இது ஜீரோ கமிஷன் மாடல்ல இயங்குது. டிரைவர்ஸ் இங்க அவங்கள சார்த்தீஸ்னு சொல்றாங்க. அவங்க சம்பாதிக்கிற ஃபேர்ல 100% அவங்களே வச்சுக்கலாம். வர்ற ப்ராஃபிட்ட டிரைவர் பார்ட்னர்ஸ்க்கு டிவிடெண்டா பிரிச்சு கொடுப்பாங்க. இது டிரைவர்ஸ்க்கு ரொம்பவே நல்ல விஷயம். கிரேட் மூவ். நெக்ஸ்ட், CCI ஃபியூ பிசினஸ் காம்பினேஷன்ஸ்க்கு அப்ரூவ் கொடுத்திருக்காங்க. ஆமா, a couple of approvers. First, CureFit Healthcare, CultFit, CureFit Services and Fitness First Luxembourg இன்வால்வ் பண்ற ஒரு காம்பினேஷனுக்கு CCI கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இதுல கல்ட் பாஸ் எலைட் அண்ட் கல்ட் பாஸ் ப்ரோ மெம்பர்ஷிப் பிசினஸை டிமர்ஜ் பண்றாங்க. டிமர்ஜர்னா ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஒரு பிசினஸ் யூனிட்டை தனியா பிரிச்சு எடுக்கிறது. எக்ஸாக்ட்லி. இன்னொரு அப்ரூவல், சம்மான் கேபிட்டல் எல்டிடில அவனீர் இன்வெஸ்ட்மெண்ட் RSC லிமிடெட் ஷேர் ஹோல்டிங்கை அக்வயர் பண்றதுக்கு. ஓகே, அடுத்ததா நோக்கியாவும் ஏர்டெலும் பார்ட்னர் பண்ணிருக்காங்க. ஆமா, ஏர்டெலோட நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸை அவங்களோட நெட்வொர்க் ஆஸ் கோட் பிளாட்ஃபார்ம் மூலமா தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ்க்கு கொடுக்க போறாங்க. நெட்வொர்க் as கோட்னா என்ன? இது ஒரு அட்வான்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். டெவலப்பர்ஸ் இதை யூஸ் பண்ணி 5G, AI அண்ட் எட்ஜ் கம்ப்யூட்டிங் மாதிரி ஃபீச்சர்ஸை பயன்படுத்தி புது புது டிஜிட்டல் சர்வீசஸை உருவாக்க முடியும். இட்ஸ் லைக் கிவிங் டெவலப்பர்ஸ் த கீஸ் டு த நெட்வொர்க் கிங்டம். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஸ்டேட் நியூஸ், கேரளால ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் திறந்திருக்காங்க. ஆமா, கோட்டயம்ல இருக்கிற CMS காலேஜ்ல இந்தியா போஸ்ட் ஒரு ஜென்சி போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸ்டென்ஷன் கவுண்டரை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இது இந்தியாலே முதல் முறை. ஜென்சி போஸ்ட் ஆஃபீஸா? பேர்லயே ஒரு ஸ்வாக் இருக்கே. ஆமா, ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், பை த ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ற பிலாசபில இது ஆப்ரேட் ஆகுது. யங் ஜெனரேஷனை போஸ்டல் சர்வீசஸ் கூட கனெக்ட் பண்றது தான் இதோட எய்ம். வெரி இனோவேட்டிவ். நெக்ஸ்ட், திரிபுரால ரோட் ப்ராஜெக்ட்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் PM ஜன்மன் இனிஷியேட்டிவ் கீழ திரிபுராவுக்கு ₹68.67 crore சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல 25 ரோட் ப்ராஜெக்ட்ஸ் அடங்கும். இதனால யாருக்கு பெனிஃபிட்? அங்க இருக்கிற பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸுக்கு. இந்த ப்ராஜெக்ட் மூலமா 30 PVTG ஹேபிடேஷன்ஸ்க்கு ஆல் வெதர் ரோட் கனெக்டிவிட்டி கிடைக்கும். இது அவங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். டெஃபினெட்லி. சரி, அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கு புது பிரசிடென்ட் அண்ட் CEO. ஆமா, ஜெயேந்திரன் வேணுகோபால ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் RVVLோட முதல் பிரசிடென்ட் அண்ட் CEOவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் Flipkartல சீஃப் ப்ராடக்ட் அண்ட் டெக்னாலஜி ஆஃபீஸரா இருந்தார். பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட், ONGC சேர்மேனுக்கு டென்யூர் எக்ஸ்டென்ஷன். எஸ், அருண்குமார் சிங்கோட டென்யூரை சேர்மன் ஆஃப் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் ONGCயா இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அன்டில் December 2026. ஓகே, நோட்டட். இப்போ அவார்ட் செக்ஷன் 2025க்கான ஆக்ஸ்ஃபோர்ட் வேர்ட் ஆஃப் தி இயர் என்ன? The word is rage bait. ரேஜ் பேட் அப்படின்னா?
ஆன்லைன்ல மத்தவங்கள கோபப்படுத்தியோ இல்ல ஆத்திரப்படுத்தியோ என்கேஜ்மெண்ட் அண்ட் டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவே போடப்படுற கண்டென்ட்டுக்கு பேர் தான் ரேஜ் பெய்ட். நம்ம சோஷியல் மீடியால இதை டெய்லி பார்க்கறோம் இல்லையா? தினமும். சரி, அடுத்தது IFFI 2025 அவார்ட்ஸ். இது பெரிய லிஸ்ட், குவிக்கா பாத்துரலாம். பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்கான கோல்டன் பீகாக் அவார்ட் எந்த படத்துக்கு? ஆஷ்லி மேஃபேர் டைரக்ட் பண்ண வியட்நாமீஸ் படமான ஸ்கின் ஆஃப் யூத்துக்கு கிடைச்சிருக்கு. கேஷ் பிரைஸ் ₹40 lakhs. அண்ட் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் அஸ், சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் நம்ம தலைவர் ரஜினிகாந்துக்கு கொடுத்திருக்காங்க. பிரைஸ் மணி ₹10 lakhs. தலைவர் நிரந்தரம் பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் சந்தோஷ் தவாக்கருக்கு கோண்டல்ன்ற மராட்டி படத்துக்காக கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஆக்டர் மேல் வந்து ஸ்பெயின்ல இருந்து உபைமா ரியோஸ் ஃபார் அ போயட். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஃபீமேல் ஸ்லோலீனியாவை சேர்ந்த ஜாரா சோஃபியா ஆஸ்டன் ஃபார் லிட்டில் ட்ரபிள் கேர்ள்ஸ். 2 பேருக்குமே சில்வர் பீகாக் அண்ட் கேஷ் பிரைஸ் ஆஃப் ₹10 lakhs. சூப்பர். பெஸ்ட் டெபியூ ஃபீச்சர் ஃபிலிம் அவார்டை 2 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஈரான்ல இருந்து ஹெசாம் ஃபராமந்த் அண்ட் எஸ்டோனியால இருந்து டோனி ஸ்பில். அண்ட் பெஸ்ட் வெப் சீரிஸ் OTT அவார்ட் நம்ம ஊரு பாண்டிஷ் பேண்டிட்ஸ் சீசன் 2க்கு கிடைச்சிருக்கு. ஆசம். கடைசியா ICTF யுனெஸ்கோ காந்தி மெடல் நார்வீஜியன் ஃபிலிம் சேஃப் ஹவுஸ்க்கு போயிருக்கு. வாட் அ லிஸ்ட்! கங்க்ராட்ஸ் டு ஆல் த வின்னர்ஸ். ஃபைனலி ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஹர்மன்பிரீத் கவுர் இஸ் பேக் இன் த நியூஸ். அவங்கள வேதாந்தா பிங்க் சிட்டி ஹாஃப் மேரத்தான் 2025ஓட இன்டர்நேஷனல் பிராண்ட் அம்பாசடரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. PNBக்கும் அம்பாசிடர், இப்போ மேரத்தானுக்கும். அவங்க இந்த மேரத்தான்ல #RunForZeroHunger இனிஷியேட்டிவ சப்போர்ட் பண்றாங்க. ஓடுற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நன்கார்ஸ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நியூட்ரிஷியஸ் பேக் கொடுப்பாங்க. That's a great cause. கடைசி நியூஸ், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2025. எஸ், 5th எடிஷன் ஆஃப் KIUG ராஜஸ்தான்ல நடந்துச்சு. பஞ்சாபை சேர்ந்த சண்டிகார் யூனிவர்சிட்டி தான் மெடல் டேலில டாப்ல. டோட்டலா 67 மெடல்ஸ், அதுல 42 கோல்டு. வாவ், டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல LPU அண்ட் GNDU இருக்காங்க. ஒலிம்பியன் ஸ்ரீஹரி நட்ராஜ் ஃப்ரம் ஜெயின் யூனிவர்சிட்டி தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அத்லீட். ஸ்விம்மிங்ல 9 கோல்டு அண்ட் 2 சில்வர் மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. அன்பிலிவபிள். இன்கிரெடிபிள். சோ அதோட இன்னைக்கு நியூஸ் முடியுது. எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி நீலா. ஃப்ரெண்ட்ஸ், கேட்டதோட விட்டுறாதீங்க. நீங்க படிச்சதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம டெலிகிராம் சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக்னு இருக்கு. ஆமா, அது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL. தினமும் இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். எவ்ரி மந்த் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. சோ தட்ஸ் a wrap for today. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Sibi. And this is Neela signing off from Score Clever. Keep learning and stay motivated. Bye bye.